வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் கோவக்காய் செடி எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் செடிக்கு நல்ல பந்தல் தேவை. ஃபஸ்ட்டு நான் இன்னும் பந்தல் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன். அப்போ தான் நல்லா நிறைய காய் கொடுக்கும், பந்தலில் இருந்தால் தான். அப்புறம் அதுக்கு மந்த்லி ஒன்ஸ் நல்லா ஹெவியாக ஃபர்டிலைசர் கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். மந்த்லி ஒன்ஸ் சாலிட் ஃபர்டிலைசர், காய்கறி கழிவு, கவுடம் கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். அப்புறம் பிண்ணாக்கு கரைசல், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு நல்லா 1 kg அளவு நம்ம எல்லா இடத்துலையும் கலந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுறணும் மண்ணை. இந்த மாதிரி கொடுத்தா காய் நல்லா பெருசாக காய்க்கும். ஏன்னா கோவக்காய் அதிகமாக காய் கொடுக்குற செடி. அப்போது அதுக்கு நம்ம நல்லா நிறையா உரம் கொடுத்தா தான் காய் நல்லா பெருசாக காய்க்கும். இது கண்டினியூஸாக வருஷம் ஃபுல்லாக காய் கொடுக்கும். ஸோ நம்ம நிறையா உரம் கொடுக்கணும். நல்ல வெயில், நல்ல தண்ணி இதெல்லாம் முக்கியம். அப்புறம் ஸ்டெம்மை கட் பண்ணிடாமல் பார்த்து காயை பறிக்கணும். ஏன்னா ஸ்டெம் ரொம்ப சாஃப்டானது, ஈஸியாக உடஞ்சிரும். அப்புறம் நம்மளுக்கு அதில் இருக்கிற காயெல்லாம் வீணாயிடும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்டோன் ப்ராப்ளம், நம்ம பாடியை கூலாக வச்சுக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மாடி தோட்டம் சச்சூட்டிருந்து வாங்கினது. இந்த பிளான்ட்டுக்கு 3.5 months தான் ஆகுது ஏஜ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.